நிறைய பேர் கூட வந்து வால் பெயிண்டிங் கலர்ஸில் வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் நிறையா பண்ணாமல் ஒரே ஒரு கலர், ஒரு நியூட்ரல் கலரை வச்சு பியூட்டிஃபுல்லாக பண்ணிவிட்டு அண்ட் தென் அதை பேஸ் பண்ணி இன்டீரியர் வுட் ஒர்க்கோ இல்லை கேபினெட்ரியோ பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ வால் பெயிண்டிங்கில் வந்து அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் ரூமுக்கு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ஸ்க்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான, ஒரு ஹாப்பியான, ஒரு க்ரியேட்டிவிட்டி அதிகம் டெவலப் பண்ணக்கூடிய ரூமாக நம்ம கொடுக்கணுன்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ரூம்ஸ்க்கு வந்து ஸோ கலர்ஸை எப்படி ஜென்ரலாக கம்பைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி வந்து கலர் தியரி ஒரு கலர் வீல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கலர் வீலை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வால் பெயிண்டிங் கலர்ஸ். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து லைக் அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து பில்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி ஒரு ப்ரீலோடட் கலரோட ஃப்ளாட்டை கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் நிறைய பேர் கூட வந்து வால் பெயிண்டிங் கலர்ஸில் வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் நிறையா பண்ணாமல் ஒரே ஒரு கலர், ஒரு நியூட்ரல் கலரை வச்சு பியூட்டிஃபுல்லாக பண்ணிவிட்டு அண்ட் தென் அதை பேஸ் பண்ணி இன்டீரியர் வுட் ஒர்க்கோ இல்லை கேபினெட்ரியோ பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ வால் பெயிண்டிங்கில் வந்து அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சீப்பஸ்ட்டு ஒரு வால் ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன். ஸோ கரெக்டாக பண்ணோன்னா அதோடய ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் வந்து சம்டைம்ஸ் அது சரியாக பண்ணாமல் போயிட்டோன்னா அந்த ரிசல்ட்ஸ் வந்து ராங் சைடில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வால் பெயிண்டிங் வந்து ரொம்ப கீயான ஆஸ்பெக்ட் இன்டீரியர் டிசைன் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்து கரெக்டாக பண்ணணும்னா எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ ஜென்ரலி வந்து வால் பெயிண்டிங்கில் வந்து வர டவுட்ஸ் என்ன அப்படின்னா, என்ன டைப் கலர் சூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, கலர்ஸ் எப்படி கம்பைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டவுட்ஸ் வரும். அண்ட் தென் என்ன டைப் ஆஃப் கலர் காம்பினேஷன்ஸ் என்னோடய வீட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு இது மாதிரி பேசிக்காக வந்து கிளைண்ட்ஸுக்கு அடிக்கடி வர டவுட்ஸ் தான் இது. ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்கேஸ் எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அஸ். ஸோ எப்படி வால் கலர், பெயிண்டிங் கலர்ஸ் சூஸ் பண்ணலான்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன கலர் ப்ரிஃபரன்சஸ் இருக்குது, இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன கலர் சாய்ஸ் ப்ரிஃபரன்சஸ் இருக்குன்றதெல்லாம் நீங்கள் கலெக்டிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் வீட்டுக்குன்னு நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஸ்டேட்மெண்ட் அந்த வீட்டில் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு இருக்க ப்ரிஃபரன்சஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டிசைன் அவுட்புட்ஸை இல்லை ஓவரால் இன்டீரியர் டிசைனை நம்ம பிளான் பண்ணோம்னா அவுட்புட் வந்து இன்னும் எக்ஸலண்ட்டாக வர்றதுக்கும் அண்ட் உங்களுக்கு அது பர்சனலி ரொம்ப பிடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வால் பெயிண்ட் கலர் சாய்ஸஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் ஆர் அந்த ரூமோட பர்பஸ் என்னன்றது. அண்ட் தென் செகண்ட், அந்த பர்டிகுலர் ரூமில் என்ன டைப் ஆஃப் ஸ்டைல் ஒரு என்ன டைப் ஆஃப் மூட் நீங்கள் கொண்டு வரணுன்றதை ட்ரை பண்ணுறீங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஸ்டைலுக்கு என்ன டைப் ஆஃப் கலர்ஸ் செலக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்றதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பிகாஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் மூட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் கொண்டு வரதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு தியேட்டர் போகிறீங்க, இல்லை வந்து ஒரு ஜிம், இல்லை வந்து லைக் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரூம் போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக இருக்க மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பேஸஸ்க்கு டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டி உள்ள கலர்ஸ் நம்ம கொடுத்தோன்னா அந்த ஸ்பேஸோட பர்பஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி பெட்டராக யூஸ் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அகெயின் பெட்ரூம் எடுத்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் டேக்கு அப்புறம் யூ வாண்ட் டு ரிலாக்ஸ், இல்லை ஒரு நல்ல ஸ்லீப் வரணும் அப்படின்னா நல்ல காமிங் அண்ட் சூதிங் கலர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி அந்த வால்க்கு நம்ம கொடுத்தோன்னா நம்மளோட ஸ்லீப் ரொட்டீனை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி கலர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் எர்த்தி டோன்ஸ், ஒரு லைட் ப்ளூ ஆர் க்ரீன். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து நம்ம பர்டிகுலர்லி லைக் பெட்ரூம்ஸ்க்கு சூஸ் பண்ண முடியும்.
அண்ட் தென் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் கிட்ஸ் ரூம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். லைக் கிட்ஸ் ரூமுக்கு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ஸ்க்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான, ஒரு ஹாப்பியான, ஒரு க்ரியேட்டிவிட்டி அதிகம் டெவலப் பண்ணக்கூடிய ரூமாக நம்ம கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ரூம்ஸ்க்கு வந்து நம்ம பிரைட் எல்லோ இல்லை பிரைட் ஆரஞ்ச் இல்லை பிரைட் ப்ளூ, ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா அவங்களோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் எனர்ஜி லெவல்ஸை வந்து அது அதிகமாகவே வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி கலர்ஸு கம்பைன் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். கலர்ஸ் கம்பைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, காம்பினேஷன்ஸ் கொண்டு வரதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எக்ஸிஸ்டிங் ஃபர்னிச்சர்ஸ் இல்லை அந்த ரூமில் நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் போட போகிறீங்க, அதோட கலர்ஸ் என்னன்றதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கலர்ஸ் கம்பைன் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கலர்ஸை எப்படி ஜென்ரலாக கம்பைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி வந்து கலர் தியரி ஒரு கலர் வீல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கலர் வீலை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம அடுத்து ஷார்ட்டாக பார்த்துடலாம். கலர் வீலில் வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து 3 டைப் ஆஃப் கலர் காம்பினேஷன்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ ஜென்ரலி அவைலபிள் காம்பினேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனலாகஸ் காம்பினேஷன் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் மோனோக்ரோமேட்டிக். அனலாகஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலர் வீலில் அடுத்தடுத்து பை நெக்ஸ்ட் டு ஈச் அதர் இருக்க கலர்ஸ் ஒரு 2 or 3 or more than 3 கலர்ஸை நம்ம கம்பைன் பண்ணி ஒரு தீம் கொண்டு வர்றது தான் வந்து அனலாகஸ் கலர் காம்பினேஷன். அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி கலர் காம்பினேஷன் சொல்லலாம். கலர் வீல்லையே வந்து ஆப்போசிட் சைடில் ப்ரெசண்ட்டாக இருக்க 2 கலர்ஸை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கலர் காம்பினேஷன். அண்ட் தென் தேர்ட் டைப் ஆஃப் காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோனோக்ரோமேட்டிக். மோனோக்ரோமேட்டிக்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கலர் தான், பட் அந்த கலரோட டிஃப்ரெண்ட் டின்ஸ் அண்ட் டோன்ஸ், அதோட ஷேட்ஸ் லெவல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளூனா ப்ளூலேயே வந்து லைக் லைட்டர் டோன், டார்க்கர் டோன், அண்ட் க்ரீன்னா அதே மாதிரி லைட்டர் அண்ட் டார்க்கர் டோன்ஸ். ஸோ இந்த மாதிரி டோன்ஸை நீங்கள் ஒரே கலருக்குள்ளே யூஸ் பண்ணுறது தான் வந்து மோனோக்ரோமேட்டிக் கலர் காம்பினேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து கலர் பிஹேவியர் டைப்ஸ் பற்றி பார்த்துடலாம். கலர் பிஹேவியர்ஸில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது, ஜென்ரல் டைப்ஸு. ஒன் இஸ் ஆக்டிவ் கலர்ஸ் ஆர் வார்மர் கலர்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் இஸ் பாசிவ் கலர்ஸ் ஆர் கூல் கலர்னு சொல்லலாம். தேர்ட் இஸ் நியூட்ரல் கலர்ஸ். ஸோ ஆக்டிவ் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா லைக் ரெட், ஆரஞ்ச், எல்லோ, ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைட்டாக இருக்கும், டாமினேட்டிங்காக இருக்கும். இதை வந்து நம்ம எந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் யூஸ் பண்ணாலும் இதை வந்து கொஞ்சம் ஹைலைட்டாகவே தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் மோரோவர் இந்த நம்ம பர்டிகுலர் ஸ்பேஸில் யூஸ் பண்ணும் போது அந்த ஸ்பேஸ் ஒரு ரூம் வந்து கொஞ்சம் வார்மராக தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா ஆக்டிவ் கலர்ஸ் ஆர் கூல் கலர்ஸ். ஆக்டிவ் கலர்ஸ் ஆர் கூல் கலர்ஸில் பார்த்திங்கன்னா லைக் ப்ளூ, க்ரீன் அண்ட் தென் பர்பிள், ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு காமிங் அண்ட் சூதிங் எஃபெக்ட் கொண்டு வரும். அண்ட் அகெயின் வந்து ரூம் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த ரூமை வந்து ஸ்பேஷியஸாக காமிக்கிறதுக்கும் இந்த கூல் கலர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேர்ட் டைப் இஸ் நியூட்ரல் கலர்ஸ். நியூட்ரல் கலர்ஸில் பார்த்திங்கன்னா க்ரே, ஒயிட் அண்ட் பேஜ், ப்ரௌன், ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நியூட்ரல் கலர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப டாமினேட்டிங்காகவும் இருக்காது அண்ட் காமிங்காகவும் இருக்காது. மோஸ்ட்லி நிறைய நியூட்ரல் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம எதர் வார்ம் கலர்ஸ் இல்லை கூல் கலர்ஸை வந்து நல்லா ஹைலைட் பண்ணி அது ஷோகேஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கலர்ஸ் செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக கன்சிடர் பண்ண வேண்டிய ஃபேக்டர் வந்து லைட். ஸோ பர்டிகுலர் ஸ்பேஸில் வந்து நிறைய பிரைட் லைட் அவைலபிளாக இருக்குது, நேச்சுரல் லைட் இருக்குது அண்ட் பெரிய விண்டோஸ் இருக்குன்னா அந்த ரூமில் நீங்கள் வந்து பயப்படாமல் தாராளமாக நீங்கள் டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ண முடியும். பட் அதே ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு லைட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து லைட்டர் ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரூம் வந்து ஸ்பேஷியஸாக தெரியறதுக்கும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி பெயிண்ட் கலர்ஸ் செலக்ட் பண்ணணுன்ற நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் பெயிண்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, கலர் சாய்ஸஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ண வேண்டிய கீயான ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், இல்லை எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் வெல். தேங்க்யூ ஸோ மச் guys.